இன்றைய ஜீவ வார்த்தை சங்கீதம் 1:3 அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சன்னங்களே, நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருக்கிறபடியினாலே இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிறபடியினாலே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீதிமான் செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் அவர். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, நாம் சத்தியத்தின்படி வாழும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து நாம் நடக்கும் பொழுது, அவருடைய பாதையிலே நாம் பயணிக்கும் பொழுது, நாம் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். எந்த காரியத்திலும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. அது கிடைக்குமா, கிடைக்காதா, அந்த காரியத்தை வாய்க்குமா, வாய்க்காதா என்கிற கேள்வி இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராகவே இருக்கிறார். நீதிமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். நீதிமானுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் வாய்க்கச் செய்தார். காரணம், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார்கள். அவருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு வந்தார்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து எல்லா காரியத்தையும் வாய்க்கச் செய்தார். இந்த புதிய வருஷத்திலே நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு விருப்பத்திலையும் அதை நிறைவேற்றுகிறவராய் கர்த்தர் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், உண்மையுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழும் பொழுது, நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். God bless you.